பார்க்க அவளுக்கு ஒரு ஆர்வம் ஆகி போச்சுங்க. சரி. அந்த நேரத்துல நாதேரி 2 காலம் மேல வச்சிருந்த ஒத்த காலம் கீழே ஓட்டுப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஏய் ஆட்டும் போது அங்கிருந்து ஒரு பெரிய கரடி வந்துச்சுங்க. சரி. கரடியா? கரடியா? கரடி வந்த உடனே பாருங்க, வந்த உடனே இந்த தொங்குறதுக்கு அது எப்படியோ தெரிஞ்சிருக்க மாட்டிருக்குது. யாருக்கு தொங்குறது? என் பொண்டாட்டி கீழே தொங்குற காலு. காலு. சரி சரி. கரடி வந்து காப்பு ஊர்னு முடிச்சிருச்சுங்க. முடிச்சு என்னப்பா ஆச்சு? கீழே முடிச்சு இழுக்குது. அப்பத்தாங்க எனக்கு கரடிக்கு பெரிய சண்டை. ஏப்பா மேல மடக்கி வச்சிருந்தல காடு. ஆமா. அந்த கால் நாங்க முடிச்சு மேல இழுக்க, கரடி கீழே இழுக்க, நான் மேல இழுக்க, கரடி கீழே இழுக்க. என் பொண்டாட்டி 2ஆ கிழிச்சு செத்து போயிட்டாடா ஆவி பயலே. ஆட்டா பாவமே. என் பொண்டாட்டி செத்தது கூட கவலை இல்லையா? ஏடா கல்யாணம் பண்ணி கையளவு காட்டை வாங்கிட்டு வந்து கடைசியில கரடிக்காடா கொண்டு போய் விட்டோம் பிள்ளை. என் பொண்டாட்டி கிழிச்சு செத்தது கூட எனக்கு பெருசு தெரியல. சரி சரி. அவ கட்டியிருந்த பாவடையும் கிழிச்சு வச்சிருந்தாங்க. வேதனையா இருக்குது. எவ்வளவு போட்டு எடுத்து கொடுத்த? 35 ரூபா 50 காசு. ஆமா அப்படி சொல்லு. அந்த பாவடையை வச்சுதான் 30 கும்பிடலான்னு இருந்து அதுவும் போச்சே. சரி போனா போயிட்டு போகுது. அது உங்க பொண்டாட்டி பார்க்கும்போது இருப்பா. இது ஏன் பொண்டாட்டி? எல்லாத்தையும் பாக்குறத பூரா உன் பொண்டாட்டி எங்க போயிடாதடா தம்பி. பொண்டாட்டி வேறையா இருக்குங்களே. ஐயோ பார்க்காத. சரி இருக்கட்டும். எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க மாட்டியா? என்னப்பா நீ பொம்பளை மேலேயே குறியா இருக்கிற? கிரிக்கெட்டுங்கிறாரு. கிரிக்கெட்டா? கிரிக்கெட்டுனாரா? அங்க நீங்க 2 பேரும் எங்க வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க அரண்மனைக்கு தான்ப்பா வந்திருக்கிறோம். எதுக்கு அரண்மனைக்கு வந்தீங்க? என்ன காரணம் நான் சொல்லலாமா? சொல்லுங்க. என்கிட்ட சொல்லுங்க. சொல்லலாமா? சொல்லுங்க. சொல்லலாமா? சொல்லுங்க. நம்பி சொல்லலாமா? நம்பி சொன்னா எல்லாம் குடிச்சிட்டு படுத்துடுவாங்க. தெரியும் எனக்கு தெரியும். நம்ம கூட்டத்தில் அதிகமாகவே இருக்கிறாங்க. சரி இருக்கட்டும். நான் சேவக பெருமாள், என்னுடைய மனைவி சிலம்பாயி, இருவருமே யாருன்னு கேட்டியா? யாருங்க? இந்த கோட்டையை ஆள்றாருல. ஆமா கோட்டை பெருமாள் மன்னர். உங்க மன்னரா? அப்படின்னு நீ யாருப்பா? மந்திரி. ஆமா அப்படி சொல்லு. அதனாலதான் இவ்வளவு கணக்கசியமா கேள்வியில கேட்கறியோ? ஆமாங்க. சரி இருக்கட்டும். நான் தாவனப்பா உங்க கோட்டை பெருமாளோட தம்பி. அவருக்கு சுத்தமா தம்பியே இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு இல்லைன்னா உனக்கு எப்படிப்பா தெரியும்? அவர் தான் எங்களுக்கு அறவா எனக்கு தம்பியே இல்லைன்னு கூட பிறந்த தம்பி. நீங்க என்ன தம்பின்னு வந்து நிக்கிறீங்க முழுசு அப்படி கிணீருன்னு. நெசந்தாப்பா. ஆமா. எப்போ உங்க 2 பேத்துக்கும் எப்படி தம்பிங்கிறிய? தம்பியா? கூட பிறந்த தம்பிக்குதான். அவர் தான் சுத்தமா கூட பிறந்த தம்பி இல்லைன்னாருங்களே. இல்லைங்கிறாரா? அறவா தம்பி இல்லைன்ட்டாரு. அவரே தான் மறந்துருப்பாரு. ஆமா. எப்படி மறந்துருப்பாரு? எப்படி இருந்து மறந்தீங்க? நீங்க ஏது போய் சொல்லுங்க. இல்ல நீங்க 2 பேரும் எப்படி அண்ணன் தம்பியா இருந்தீங்க? என்ன விஷயம்? அண்ணன் தம்பியா பிறந்ததால உண்மைதான். சின்ன சிறு வயசுல நானும் எங்க அண்ணன் சேர்ந்து பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தோம். யாரையும் வச்சிருந்தீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தோம்ப்பா. பள்ளிக்கூடத்துல வச்சிருந்து படிச்சிருந்தீங்க? ஆமா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தோம். போற இடத்துல எங்க அண்ணன் இந்த தேர்வுல வைப்பாங்களே தேர்வு, அதுல அவரு மார்க் நல்லா வாங்கி பெரிய ஆள் ஆயிட்டார். சரி. எனக்கு படிப்பு ஏறல. அப்படிங்களா? அதனால வீட்டுக்கு போனோம்னா அப்பா அடிச்சு விடுவாருன்னு சொல்லி நான் ஒரு பக்கமா போயிட்டு எங்க அண்ணன் ஒரு பக்கமா வந்துட்டாரு. அப்ப நீங்க தேர்வுல போனவங்க. ஆமா அந்த தேர்வுல போயிட்டீங்க. ஆமா இப்ப வந்திருக்கோம். சரி இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? எதுக்காக வந்தோம்னா உங்க மன்னருக்கு. ஆமா கோட்டை பெருமாள். எப்படி தெரியுமா? எப்படிங்க? இந்த நகர்வலத்தில் நாங்க வந்துட்டு இருக்கும்போது இந்த மக்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கப்பா. என்னன்னு பேசினாங்க? எப்படி பேசினாங்க தெரியுமா? கோட்டை மகாராஜாவுக்கு ஒரே பிரசவத்துல 17 குழந்தை பிறந்திருக்காம. 17 பிறக்கல. நீ ஒரு ஆளாட்ட 17. நான் இல்லைன்னு தான் சொன்னேன். 17 பிறக்கல. என் பொண்டாட்டி சொல்றா 12 தாங்கன்னு. 12 கிடையாதுங்க. நீங்க வேற எத்தனை பிறந்துச்சு? 7 உள்ள பிறந்துச்சுங்கிறது எனக்கு. ஐயோ எத்தனை சொல்லிட்டுனா இல்ல எத்தனை குழந்தைங்க? ஏன் தல ஐயோ வாயிலே கட்டு போயிட்டுனே ஐயா. சரி 7 குழந்தை பிறந்துச்சுன்னு உங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன். நீங்க அதை கண்டுகிட்டீங்க. ஆமா. உங்க 2 பேத்துக்கு என்ன வேணும் வந்தீங்க? நான் எதுக்காக வந்தேனா, எனக்கு பொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை இல்லை. நாங்களும் போகாத கோயில் எல்லாம் வேண்டாத தெய்வம் இல்லை. ஏன் பாவி பயிலாங்கிற கூட போட்டு கும்பிட்டாயா இருந்த? ஓ புரியல. 10-12 வருஷம் ஆகி ஒரு நாள் கூட குழந்தை இல்லையப்பா. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கூட கொஞ்ச நேரம் கூட இல்ல. பாவி சண்டாளா பாவி பேலே. எனக்கெல்லாம் கிடைச்சிருந்தேன். என் பொண்டாட்டி டர்னு கிழிஞ்சிட்டா. சரி இருக்கட்டும். இங்க வந்த காரணம் எங்களுக்கு அதுல ஒரு குழந்தைய மட்டும். இந்த 7 குழந்தையில ஒரு குழந்தை உங்களுக்கு வேணும்னு வந்திருக்கிறீங்க. ஆமா சரி நான் வாங்கி தந்துடுறேன். நான் தான் மன்னங்கிட்ட 7 குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னேன்னு உங்கள்கிட்ட சொல்லிடாதீங்க. சரி நான் சொல்ல மாட்டேன். சொன்னா மன்னர் என்ன வேலையை விட்டுருவாரு. அப்படியா? சரி மன்னரை பார்க்கலாமா? பார்க்கலாங்க வாங்க. சரி
மன்னர் மன்னவா, குமார் மன்னா. வரும்போது ஒவ்வொரு பாக்கெட் மிச்சதாக கேட்குறீங்கடா, எங்க போறது? அமைச்சரே என்று தெரிவித்தேன். மன்னா, அமைச்சரே, என்கிட்ட நீங்க மறைச்சிட்டீங்க ரொம்ப. உங்ககிட்டயா? ஏன் அப்படி மறைக்கிறீங்க? இதுவரை உங்ககிட்ட நான் ஏதோ மறைச்சிருக்கேன் அமைச்சரே. இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருங்க. மந்திரி, நீங்க மறைச்சது உண்மையா இல்லையா? இல்லையே. எனக்கு தெரியும். என்ன மறைச்ச? அமைச்சரே, உங்களுக்கு ஏதோ ஒன்றா உங்ககிட்ட தான் சொல்லுவேன். என்கிட்ட சொல்லிருங்க, ஏன் மறைக்கிறீங்க? உங்ககிட்ட மறைக்க மாட்டேனே, எதுக்கு நான் மறைக்கிறேன்? கையெழுத்து கூட கும்பிடுறேன். எதுக்கு மறைக்க வேண்டும் அமைச்சரிடம்? மறைக்காம சொல்லிருங்க சாமி. மந்திரி, அண்ணா, இல்லையே, எதுவுமே மறைக்கல. அப்படி என்ன நான் மறைச்சேன்? இல்ல நீங்க 7 பெண் குழந்தை பிறந்த விஷயம் முதல்ல உனக்கு தான் தெரியும். அது எனக்கு தெரியும். சரி, ஆனா இப்படி இருக்கும்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. எப்படி இருக்குன்னு? உங்களுக்கு என்ன இருக்குன்னு? உங்களுக்கு சரி, தம்பின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க. தம்பியா? மந்திரி, எனக்கு தம்பி இருக்கு, உனக்கு தெரியுமா? நான் தான் நீங்க அன்னைக்கே என்கிட்ட சொல்லிட்டீங்க, எனக்கு சுத்தமா தம்பியே இல்லைன்னு நானும் சொன்னேன். அவர் தம்பின்னு முழுசா வந்து நிக்கிறாருங்க. தம்பியே இல்லையே அமைச்சரே. ஆனா சேவக பெருமாள்னு ஒருத்தர் முழுசா வந்து நிக்கிறாரு. அப்படியா? ஆமாங்க, உங்க தம்பி. எனது தம்பி என்று சேவு பெருமாள் நம்ம அரண்மனை நாடி வந்திருக்கார்களா? ஆமா, அவர் மனையாள். சரி, சிலம்பாயா. சிலம்பாயி. சரி, 2 பேர் வந்து நிக்கிறாங்க. எனது தம்பி என்று அரண்மனை நாடி வந்திருக்கிறாரா? ஆமா, உங்களை பார்க்கணும் நுழைவாயில நிக்கிறாங்க. அப்படியா? உங்கள் அனுமதி பெற்று உங்களை அரண்மனைக்குள்ள அடைக்கலாம்னு இருக்கிறேங்க. என்னைவா? அவங்கள அழைத்து வாருங்கள். ஐயா வாருங்கள், மன்னனை பாருங்கள். கிருபுரு பாருங்கள். மன்னர் மன்னவா, அவர் அங்க இருக்காரு. வாருங்கள் வாருங்கள். தாங்கள் எந்த ஊர், எதற்காக நமது அரண்மனை வந்தீர்கள், யார் நீங்கள்? என்னை கேட்கிறீர்கள்? ஆமா அண்ணா, உங்களை மன்னா என்பதை விட என்னுடைய அண்ணா என்று வணங்குகிறேன். அண்ணா என்று வந்திருக்கீர்கள். ஆமா, பல்லாண்டுகளம் வாழ வேண்டும். சரி, நீங்கள் யார், எந்த ஊர், எதற்காக என்னை நாடி வந்தீர்கள்? அண்ணா என்னைவா யார் என்று கேட்கிறீர்கள்? ஆமா, நான் தான் அண்ணா உன்னுடைய தம்பி. எனது தம்பியா? ஆமா, எனக்கு தம்பியே இல்லப்பா. தம்பி இல்லையப்பா. சின்ன சிறு வயதிலே இருவருமே பிரிந்து போய்விட்டோம் என்பதை தெரியாதா? இல்லையே, எனக்கு தம்பியே இல்லையே. நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பிரிந்து விட்டேன் என்று சொல்கிறாயா? ஆமா. அப்படியா? சரி, எங்கிருந்தே என்று கேட்டால எத்தனை காலமா? ஆமா, வடக்கு. சரி, விஜயநாதபுரம் மார்க்கமாக சென்று விட்டேன். சரி, இப்பொழுதுதான் திரும்பி வந்தேன். சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பிரிந்து விட்டேன் என்று தெரிவிக்கிறீர்கள். சென்ற இடத்தில் என்னுடைய மணவாளியை பார்த்தேன், அங்கு திருமணம் செய்து கொண்டு வந்தேன். அப்படியா? மணவாளி இல்ல. சரி, தம்பி என்று வந்து விட்டீர்கள். நமது அரண்மனை நாடி வந்திருக்கார்களா அமைச்சரே? எதற்காக வந்திருக்கீர்கள்? தாங்களை நாடி வந்த காரணம் என்னமோ பேசவே மாட்டேங்கிறீங்க. வாங்க மந்திரி, இப்படி வாருங்கள். அமைச்சரே, இப்படி வாருங்கள், இங்க வாங்க. அண்ணன் தம்பி என்று அரண்மனை நாடி வந்திருக்கார்கள். வந்தவர் கடைக்கலம் தர வேண்டும் அல்லவா? அரண்மனைக்கு சீக்கிரமாக அழைத்து சென்று அவர் வயிறார சாதம் கொடுத்து விட்டு அழைத்து வாருங்கள். மந்திரி கூறலாமா? அந்த ஒண்ணு. அமைச்சரே, மந்திரி இங்க வாங்கல. ஏங்க எங்க நிலமோ தெரியுமா? நீங்க புலம்பிட்டு நிக்காதீங்க, வாங்க சார். மந்திரியாரே, சேவக பெருமானே, அரண்மனை நாடி சென்று சாதம் சாப்பிட்டு வர வேண்டும். ஆகட்டும் மன்னவா. அமைச்சரே, சீக்கிரமாக அவர் அழைத்து சென்று சாதம் கொடுத்து விட்டு அழைத்து வாருங்கள். இருந்தாலும் நமது அரண்மனை வந்திருக்கிறார்களா? அமைச்சரே, இந்த 7 குழந்தை பெண் குழந்தை பிறந்தது விஷயம் நம்ம இருவருக்கு தான் தெரியும். ஒருத்தருக்குமே தெரியாது. வந்தவர்களுக்கு யார் என்று தெரியாது. அரண்மனை தம்பி என்று வந்திருக்கார்கள். அவங்களே அதுக்கு தான் வந்திருக்காங்க. எதுக்கு? ஒரு பிள்ளைய வாங்கிட்டு. அமைச்சரே, குழந்தை பிறந்த விஷயமே உங்களுக்கு நம்ம இருவருக்கு தான் தெரியும். இப்படி வாருங்கள். குழந்தை பிறந்து விட்டது. 7 குழந்தை இருக்கு என்று சொன்னீர்களா மன்னனுக்கு? அமைச்சரே, என்ன லீவ் விட்ட? 3 நாளைக்கு லீவ் விட்டீங்களா இல்லையா? சரி, அந்த பொன்பொருளாம் கொண்டு போயேன். போகும்போது இந்த குமார் சுப்பே சரி இவெல்லாம் சேர்த்துட்டு சும்மாலாம் போகாது வருவாயில. அப்படியா? கொஞ்சமா கழுத்து தண்ணி கொஞ்சம் குடிச்சனுங்க. குடிச்சிட்டு சொல்லிட்டியா? குடிச்சிட்டு நேரம் மொண்டாட்டி இந்த பொட்டணம் வாயெல்லாம் என்னன்னு கேட்டா. அச்சி பொட்டணம்லாம் என்னன்னு கேட்டா. சரி, இது மன்னர் கொடுத்த பொன் பொருள். சரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு 7 குழந்தை வரும். அமைச்சரே, இந்த 7 குழந்தை பிறந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் தங்கள் குழந்தை போய் வளர்க்க தங்களிடத்தில் பொறுப்பை ஒப்படைச்சனே. நான் சொல்லிங்க. ஓ வாய் சொல்லிச்சா? என் மொண்டாட்டி அடியப்பில் போய் ஊரே சொல்லிட்டாளுங்க.
தாங்கள் மலையாளுக்கு கூட தெரியாது என்று தெரியக்கூடாது என்று சொன்னல. தெரிஞ்சு போச்சுங்க. தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சா? அதனால சரி இவங்க சோறு தின்ட்டு வர்றதுக்குள்ள என்னாலதான் இந்த குழந்தை பிறந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது. சரி நான் ஒரு யோசனை சொல்றேன்னா. என்ன யோசனை? இந்த சாப்பிட்டு வந்து 7 குழந்தைல ஒரு குழந்தை வாங்கிட்டு பண்ண வந்து நிக்கிறாங்க. சரி அதனால பெரிய குழியா வெட்டி என்னது 7 குழி உள்ள போட்டு மண்ணை போட்டு முட்டை. அமைச்சரே, ஏன் எனது குழந்தை உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எப்படி செய்வோமாமண்ணா? எப்படி? செங்கல் சிமெண்ட் வாங்கி சரி பெரிய தொட்டியா கட்டி 2 லாரி தண்ணியை உள்ள ஊத்து சரி 7 குழி உள்ள ஓட்ட தண்ணி தொட்டின்னு சொல்லி ஏமாத்தி அமைச்சர்லாம் மண்ணா. அமைச்சரே, எனது குழந்தை உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கல. நான் எப்படி செய்வோம்? எப்படி? இந்த கோழி அடைக்கிற பஞ்சார கூட இருக்குல்ல மண்ணா, அப்படி சொல். அதுல கொஞ்ச நேரம் உங்க மகன் தெலுங்காய உட்கார சொல்லுங்க. சரி நான் கூடையை போட்டு மூடிடுவேன். சரி அவங்க வந்து கேட்டா கூட கொள்ளனா இருக்கு கோழி குஞ்சு இருக்குன்னு சொல்லி ஏமாத்திடுறேன். அப்படி சொல். அவர் வந்தா 7 எனது தெலுங்கை அழைத்து 7 குழந்தைகளை பஞ்சார கூட அமரச் செய்து அவர் சென்ற பிறகு அந்த கோடையை எடுத்து விட்டு அப்புறம் வந்துடலாம். நீங்க தானே பெத்திய. ஆமா நீங்க தான் உங்க பிள்ளைகிட்ட சொல்லணும். அப்படியா? நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்குது. இருந்தாலும் நீங்க சொன்னா கேக்குதே. நான் அழைத்ததுக்கு சீக்கிரமாக எனது மகளை அழைத்து வா. செத்த மகன் நீங்க உங்க சொன்னா கேக்குது, நான் சொன்னா கேட்க மாட்டேங்குது. மந்திரி சொன்னா முதல்ல நீ கேளு. அழகமயில திருவிழால் பல்லாண்டுகளமாய் வாழ்வாய். இருந்தாலும் நமது அரண்மனை நாடி சித்தப்பா சித்தி என்று இருவரும் அரண்மனை நாடி வந்திருக்கார்கள். ஆமா மகளே, இப்படி வாருங்கள். கண்ணே, அரண்மனை நாடி வந்திருக்கார்கள். ஒரு பிரசவத்தில் 7 குழந்தை பிறந்திருக்குது என்று தெரிவித்தால் அவங்களுக்கு குழந்தை செல்வமே இல்லையா? ஆகையினால் உங்களை வந்து அழைத்து செல்வார்கள். வேணாம் வேணாம், நாங்க 7 பேத்துல ஒருத்தர் கூட பிரிய மாட்டோம். நீங்கள் ஒரு ஓட்டு பிரியாமல் சற்று நேரம் பஞ்சார கூடையில் அமர வேண்டும். பஞ்சார கூடையிலையா? ஆமா. ஐயோ அதுல செல்லு இருக்கும். அங்கேயே உட்கார்ந்து பேசிக்கீங்க. ஐயோ கோழி பேன் இருக்கும். மகளே, சற்று நேரம் அமர்வாய். அவர் சென்ற பிறகு அதன் பிறகு வந்து சரியா? கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் கண்ணே. அப்புறம் என்ன செய்வது? அமைச்சரே, அவர் வந்து சென்ற பிறகு அனுப்பி வைப்பாய். 10 கண்ணும் கருத்துமாக எனது மகளை பார்க்க வேண்டும். ஆமா, நீங்க சொன்னீங்கன்னா அதே மாதிரி பாதுகாக்க வேண்டும். இந்த குழந்தை பிறந்த விஷயம் மீண்டும் சொல்கிறேன். அவரிடத்துல மறைமுக சென்று அனுப்பி வைப்பாய். சரியா? மகளே, சற்று நேரம் பஞ்சரக்குள்ள அமர்வாய். அகட்டும். மந்திரியாரே, என்ன செய்யலாம்? இப்ப போய் கேக்குறியாமா என்ன செய்யலான்னு? என்ன இல்லை இல்லை, அதுக்குள்ள போ சொன்னே இல்ல, அது எப்படி நுழையிறது? அது கூட சின்னதாக தான் இருக்குது. கீழே குழியை பெருசா பறிச்சு உள்ள கீழே உட்கார வச்சு மண்டையை மாத்திரம் எப்படி வச்சு மூடிட்டு அதுக்கு தெரியாது. எப்படியோ அதுக்குள்ள போகணும் நான். பார்த்தாங்க. ஐயோ வாசாமி முடியல. அப்பா சொல்லியிருக்காரா, அப்பா பேச்ச மீறலாமாடா தங்க. உள்ள எங்க போயிட்டானுங்க எல்லாம்? அப்பா மொழியை தட்டினா புருட்டினின்னு ரத்தம் வந்துடும். கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சு ஏழுமிப்பா அன்பில்லாத காட்டிலே. கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே. ஆசாமி உழுக்கு அடைக்கிறேன்டா. மாட்டேன். ஆத்தங்க. கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சு ஏழும் இப்ப அன்பில்லாத காட்டிலே. கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சு ஏழும் இப்ப அன்பில்லாத காட்டிலே. பசுவை தேடி கன்று குட்டி பால் குடிக்க ஓடுது. பசுவை தேடி கன்று குட்டி பால் குடிக்க ஓடுது. பறவை கூட இறை எடுத்து பிள்ளைக்கெல்லாம் மூட்டுது. பறவை கூட இறை எடுத்து பிள்ளைக்கெல்லாம் மூட்டுது. மந்திரி நினைக்கலே அப்பா தடுக்கலே. மந்திரி நினைக்கலே அப்பா தடுக்கலே. அதுக்குள்ளதான் அடைந்து கிடக்க எங்களால முடியுமே. கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சு ஏழுமிப்பான் பிள்ளாத காட்டிலே. அடுத்த வீட்டு
அப்பா தடுக்கணே அதுக்குள்ளதான் அடிந்து கிடக்கு உங்களால முடியுமே. இந்த மந்திரிக்கு ரொம்ப நொல்லு. உங்களால அப்பாட்ட சொல்லி உன்னை வேலை விட சொல்லு. அவர்கிட்ட சொல்லி என்னைய வேலை விட சொல்றீங்களா? காணவில்லையே. பெரும் சாப்பாடு ஆட்டுறது. மந்திரியாரே, அருமையான உணவு. நல்லா சாப்பிட்டீங்களா? நல்ல வடபாயாசத்தோட நல்ல சாப்பாடுங்களா? நல்ல சாப்பாடு, திருப்தியா அரமணை இருந்துச்சு. சாப்பாடு அப்படித்தாங்க இருக்கு. என்னது அரமணை சாப்பாடு. அப்படியா? நல்லா சாப்பிட்டீங்களா? நான் இப்படி பார்த்ததே இல்ல. ஏங்க? ஏன்னா நாங்க இப்படி சாப்பிட மாட்டோம். நாங்க சாப்பிடுறதெல்லாம் பழங்கள். பழங்கள். ஆமா ஆமா. ஆத்தா கரும்புசாமி வரப்போது எங்க போற? உட்காரு. வருவாங்க வருவாங்க. சரி சரி, ரிசர்வேஷன் நடக்குது. சரியா? சரி மந்திரியாரே, நாங்கள் அரண்மனைக்குள் சுற்றி பார்க்க வேண்டும். ஆமா வாங்க இங்க வாங்க. இது யார் தூண் தெரியுமா? யார் தூண்? அப்படியா? நன்றாக இருக்கிறது. இது வந்து பாறை தூண். நல்லா இருக்கே. இது வந்து சந்தோஷ் தூண். அருமையான வாசிப்பு. இது எல்லாம் சரி, அது கடந்துட்டு போகுது. இங்க பார், அரண்மனைக்குள் செல்லும் போது ஒன்றுமே இல்லை. இப்பொழுது என்ன இது? இது வந்து பஞ்சார கூடை. பஞ்சார கூடையா? அப்படி என்றால் பஞ்சார கூடைங்க இது. அதான் என்னன்னு கேக்குறேன். பஞ்சார கூடைக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கும்? குஞ்சு இருக்குமுங்க. குஞ்சுனா என்ன? கோழி குஞ்சு. அப்படியா? ஆமாங்க. பார்த்தியா மந்திரியாரே, நீ கூட கோழி குஞ்சு பார்த்திருக்கிற. என்னுடைய கணவர் ஆட்டை காட்டியிருக்கிறார், மாட்டை காட்டியிருக்கிறார். ஆனால் இந்த குஞ்சை ஒரு முறை கூட காட்டவில்லை. எங்கே காட்டு, நான் பார்க்கிறேன். ஆட்டை காட்டியிருக்காரு, மாட்டை காட்டியிருக்கிறாரு. குஞ்சை காட்டியிருந்தா புள்ள உடந்திருக்குமே. என்ன சொல்ற? உங்களுக்கு புள்ள வேணும்னு வந்திருக்கீங்க. நான் சொல்வது புரியவில்லை உனக்கு. இந்த கோழி குஞ்சை நான் பார்த்ததே இல்லை, அதனால. கோழி குஞ்சு பார்த்தது இல்ல? கருப்பு குஞ்சு இப்படி இருக்குமுங்க. அப்படியா இருக்கும்? நான் ஒரு முறை பார்த்து விட்டு வரேன். ஐயோ, அங்க போகாத, அங்க சும்மா போறீங்க. என்ன மந்திரியாரே, ஏன் இந்த தூண்கள் எல்லாம் காட்டினாய் அழகாக இருக்கிறது. காட்டு நாயா? ஆமா. ஏய், என்னது இது? காட்டு நாய். காட்டு நாய், தெரு நாய் எல்லாம் கிடையாது. காட்டு நீர்கள். காட்டு நீர்கள். நீர்கள். ஓ, அப்படினாலும் நீ அதுக்கு வம்பு கொடுப்ப. எதுக்கு வம்பு? சரி, இதெல்லாம் பார்த்தேன்ல, அதையும் பார்த்து விட்டு செல்கிறேன். வீட்டுக்காரர் வரலீங்களா? எங்க வீட்டுக்காரு அவசர வேலை என்று சென்று விட்டார். எனக்கு பொண்டாட்டி கரடி இழுத்துருச்சுங்க. ஏ பாப்பாங்கிட்டு. ஏன் இப்படி? அடுத்தவங்க பொண்டாட்டியை பார்த்தா உனக்கு ஆசையா இருக்கிறதா? ஆசையா தாங்க இருக்குது. நானும் சொல்லி பார்க்குறேங்க. கடைசி வரைக்கும் விளைச்சல் தான் ஆக மாட்டேங்குது. ஏன் ஆகாதுப்பா? முயற்சி செய். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத. உன்னுடைய பொருள் உனக்கு தேவைன்னா முயற்சி செய். முயற்சி செய்யலான்னு தான் பார்த்தா கதவு மூடிடுச்சுங்களே. டப்பி எங்க போய் கதவை தட்டுன? அப்படி இல்லைங்க, கரடி இழுத்துருச்சுன்னா பொண்டாட்டி இல்லைன்னா மூடி இருக்கும்லங்க. ஐய, நீ அந்த கணக்குக்கு வந்துட்டாய. சரி, நான் போய் அங்கே போகாது, இங்கிட்டே இருங்க. என்ன மந்திரி, இவ்வளோ பெரிய அரண்மனையை சுற்றி பார்க்க சொன்ன நீங்க இப்போ அதை காட்ட மாட்டேங்கிறேன்னா என்ன காரணமாக இருக்கும்? அப்படி என்ன இந்த கோழி குஞ்சுக்கிட்ட இருக்குது? ஏன் அதுதான் காட்டு மந்திரியாரே. இந்த குஞ்சை ஒரு முறை பார்த்தா என்றால் நான் சந்தோஷப்படுவேன் அல்லவா? இங்க பாருங்க, உள்ள குஞ்சு தான் இருக்குது. குழந்தைகள்லாம் வெளியூர் போயிருச்சுங்க. இல்லை, அதாவது ஒரு பொய்யை ஒரு தடவை சொன்னா அது வந்து பொய்யா தெரியும். திரும்ப திரும்ப சொல்லும் போது அந்த பொய்யுக்குள்ள ஏதோ ஒரு உண்மை இருக்குன்றது புரியும். புரிகிறது மந்திரியாரே. அப்ப நீ மூடி வைத்திருப்பது குழந்தை அல்லவா? நான் சொல்கிறேன் குழந்தை என்று. மாத்தி மாத்தி பேசுறியா? சரி மந்திரியாரே, வந்திருப்பது யார் என்று உமக்கு தெரியவில்லை. ஹரிராமகிருஷ்ணன் அழகுமணையானுடைய மனைவி லட்சுமி தேவியார் நான். என்னிடமே நீங்கள் 3 முறை போய் கூறிய காரணத்தினால் அது கோழியாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, கோழியாகவே போகட்டும், கோழியாகவே போகட்டும், கோழியாகவே போகட்டும். ஏண்டா 2 பேரும் வகுறு முட்டை சோத்துன்னு விட்டு நம்ம தெலுங்காயை உள்ளே மூடி வச்சிருக்கோம். அதனால் கோழியாக போகட்டும், கோழியாக போகட்டும். உடனே குழந்தையெல்லாம் கோழியாக போயிருமா? நம்ம இழுச்சா போய் நினச்சாங்களா நம்மளை? உள்ள நம்ம தெலுங்காயத்தின உள்ளே மூடி வச்சிருக்கிறோம். வந்துடும் கோழியாக போட்டு, கோழியாக போட்டு. என்னத்த கோழியாக போகிறது?
மன்னா வாருங்கள். மன்னா மன்னா சென்று விட்டார்களா? இருவர் வந்தார்கள். சரி, தந்திரமாக பேசி அனுப்பி வைத்தீர்களா? மக தெலுங்காய் கூடக்குள்ள மூடி வச்சோம்ல, அமர் செய்து விட்டீர்களா? வந்து கேட்டேன்னு பஞ்சாரத்துல என்ன இருக்குன்னு கேட்டாங்க. சரி, பஞ்சார கூட கோழிதான் சொல்லி ஏமாத்தி அமிச்சிட்டே மன்னாவுக்கு போயிட்டாங்க. இதுக்குதான் மந்திரி நீங்க வேணுங்கிறது. சரியா? ஏமாத்தி அமிச்சிட்டேன். அனுப்பிச்சுட்டி இல்ல? சரி, சீக்கிரமாக எனது பிள்ளை 7 குழந்தைகளை அழைத்து வா. பஞ்சாருக்குள்ள மூச்சு திணறல் ஏற்பட்டு. ஓ, அது 7 குழந்தை ரொம்ப நேரம் உள்ள இருந்தா அழைத்து வாருங்கள். அமைச்சரே, 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 மன்னா எதற்காக எனது மகளை அழைத்து என்று கோழி கொண்டு இருக்கீங்க? மன்னா அமைச்சரே, இருவர் வந்தார்கள். உள்ளே குழந்தை வைத்துக் கொண்டு கோழி என்று சொல்கிறாயே, சரி, அந்த அளவு மலையான ஆணையாக உள்ள இருக்கும் குழந்தைகள் எல்லாம் கோழியாக போகட்டும். உங்கள் மகள் எல்லாம் கோழியாக போய் விட்டதுடவா? அமைச்சரே, விளையாடுவதற்கு இதுதான் நேரமே. சீக்கிரமாக அழைத்து வாருங்கள். எனது குழந்தை அழைத்து வாருங்கள். உங்கள் அன்பு மகள், உங்கள் பாச மகள் தெலுங்காய் கோழியாவே போய். அமைச்சரே, என்ன தெரிவிக்கின்றீர்கள்? என்ன வந்தவர்கள் யார் என்று தெரியாமல் பஞ்சாரக்குடியில் இருப்பது என்னென்று கேட்கும் பொழுது, பஞ்சாரக்குடியில் இருப்பது கோழி என்று சொன்ன காரணத்தால், கோழியா குழந்தை என்று கேட்கும் பொழுது பஞ்சாரக்குடியில் இருப்பது கோழி என்று சொன்ன காரணத்தால், கோழி என்று சொன்னால் அது கோழியாக கட்டும் என்று சாபத்தை விட்டு விட்டார்களா? அமைச்சரே, உங்கள் அன்பு மகள், பாசமகள், நேசமகள் தெலுங்காய் அனைத்துமே கோழியாகவே போய்விட்டு. அமைச்சரே, இப்பொழுது நான் என்ன செய்வேன்? அழகமலையாடு வந்தவர் யார் என்று தெரியாமல் இந்த பஞ்சாரக்குடியில் இருப்பது என்னென்று கேட்கும் பொழுது, கோழியா குழந்தையா என்று கேட்கும் பொழுது, அமைச்சராகப்பட்டவள் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தை பிறந்து சென்று சொன்னால், நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு பிரசவத்தில் 7 குழந்தை பிறந்து விட்டதற்கு கண்டிஷ்டப்பட்டு என்பதற்காக அந்த குழந்தையை யார் கண்ணுக்கு தென்படாமல் வளர்த்து வந்தேனே. அழகமலையாடே, கொடுப்பது போல் கொடுத்து பறிப்பது போல் பறித்து விட்டாயே. எனது அன்பு மகளே, என் பாச மகளே, உன்னை நான் கோழியாகத்தான் பார்க்க வேண்டுமா? ஆண்டவா, யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? யாருக்குடியை எடுத்தேன்? பிச்சென்று வந்தவருக்கு பின் போக சொன்னேடா, அல்லது பிள்ளைப்பால் கேட்டவருக்கு கள்ளிப்பால் கொடுத்தேடா? எனது நாட்டு மக்களுக்கு குறையமில்லாமல் சீரம் சிறப்போட ஆட்சி உறுதி வந்தேனே. ஏன் உன் தெய்வாலைகளுக்கு பூஜை செய்யவில்லையா ஆண்டவா? அன்பு மகளே, பாச மகளே, உன்னை நான் கோழியாக காண வேண்டுமா? கண்ணே, என்னவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? கண்ணே, நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? மகளே, என் செல்வ மகளே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? ஆயிரம் பிச்சி பூவும் அரும்பரும்ப பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எக்காலம். கண்ணே, நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ?
2 பெற்றிருந்தா துக்கம் அது தோணாது உன்னை நான் விட்டதினால் கண்கள் 2 தூங்காது ஒன்னு 2 பெற்றிருந்தா துக்கம் அது தோணாது உன்னை நான் விட்டதினால் கண்கள் 2 தூங்காது ஆரோடு கண்ணு பட ஆற்றோடு போனதம்மா யாரோடு கண்ணு பட ஆரோடு போனதம்மா வந்து விடு என் மகளே வந்து விடு எனக்கு நீயும் ஒரு துணையா கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணோரங்குமோ மகளே என் செல்வ மகளே உன்னை காணாமல் கண்ணோரங்குமோ 1000 பிச்சி பூவும் அருமரும பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எக்காலம் கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணோரங்குமோ உன்னை காணாமல் கண்ணோரங்குமோ உன்னை காணாமல் கண்ணோரங்குமோ மகளை தெலுங்காயி உன்னை உன் முகத்தில் கோழியாக காண வேண்டுமா கண்ணே தவமாக தவம் இருந்து ஒரு 7 குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பெற்றெடுத்தேனே நீங்கள் பிறந்த சந்தோஷம் இருந்தால் நான் அனைவரும் நாட்டு மக்களுக்கு சந்தோஷமாக இருந்தேனே ஆண்டவா அழகு மலையான நீ கொடுப்பது தொட்டனை இதுதானா எதற்காக ஆண்டவா எதற்காக நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமாம் நம்பிக்கை வைத்து தன்னையும் பார்த்தால் உள்ளத்தின் காட்சியமா அதுதான் உண்மைக்கு சாட்சியமா அதுதான் உண்மைக்கு சாட்சியமா